ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி நம்ம வீட்டிலேயே எளிமையாக பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு இந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன், பூண்டு, செஷ்வான் சாஸு, சோயா சாஸ், பூண்டு, பீன்ஸ், கேரட் அண்ட் சிக்கன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நான் மேரினேட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 பேருக்கு போதுமான அளவு. இந்த சிக்கன் வந்து ஒரு பேனில், அகலமான பேனில் இந்த சிக்கனை நல்லா டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோல்டனிஷாக வந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, பீன்ஸ், ஆனியன், கேரட் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளான்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காய் வதங்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம சிக்கன் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நம்ம ஒன்று சேர லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செஷ்வான் சாஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம vlogல செஷ்வான் வீடியோ இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சோயா சாஸ், உப்பு, பெப்பர் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு கிளான்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி ரைஸை இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இதை நீங்கள் வீட்லேயே அருமையாக நீங்களும் ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.